15 வாகனங்களுக்கு தடை. மத்திய கிழக்கில் தீவிரமாகும் போர், மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு. பாடசாலை நீர்த்தாங்கி சரிந்து விழுந்ததில் 5 மாணவர்கள் காயம். 56 ஆண்டு கால பழமையான இலங்கை மின்சார சபை கலைப்பு. ஈரானின் வான்வெளி தாக்குதல்களால் மீண்டும் உச்சகட்ட பதற்றம், நடுவானில் சுட்டு வீழ்த்தப்படும் ட்ரோன்கள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அபாய நிலை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஹொரணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட வாகன பரிசோதனைகளின் போது கோளாறுகள் காணப்பட்ட 15 வாகனங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது சுமார் 107 வாகனங்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய மற்றும் வாகனங்களின் குறைபாடுகளை கொண்டிருந்த 35 பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளதால் மசகு எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி வெண்ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $112.98 அமெரிக்க பதிவாகியுள்ளது. அதேபோல WDI ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்று $110.17 அமெரிக்க பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பலர் உயிரிழந்து வருகின்றதுடன் பலர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போர் தீவிரமான நிலையில் அனைத்து நாடுகளிலும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலி பத்தேகம பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் திங்கட்கிழமை மதியம் நீர்த்தாங்கி ஒன்று சரிந்து விழுந்ததில் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் உடனடியாக பத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக இருந்தமையால் மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குறித்த பாடசாலையில் 6 மற்றும் 7ஆம் தரங்களில் கல்வி பயிலும் 5 மாணவர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 56 ஆண்டு கால பழமையான இலங்கை மின்சார சபை நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நாட்டின் மின்சக்தி துறையில் 1969ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் இயங்கி வந்த மின்சார சபை இனி மின் உற்பத்தி, மின் விநியோகம், கடத்தொகை மற்றும் கட்டமைப்பு இயக்கம் என 6 தனித்தனி நிறுவனங்களாக செயல்படும். 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் எஞ்சிய விதிகள் இதன் மூலம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. விருப்ப ஓய்வு திட்டத்தை தெரிவு செய்யாத ஊழியர்கள் அனைவரும் இந்த புதிய 6 நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கான நியமன கடிதங்கள் நாளை முதல் வழங்கப்பட உள்ளன. பாரசீக வளைகுடா பகுதியில் இன்று காலை பல நாடுகளின் மீது நடத்தப்பட்ட பாரிய வான்வழி தாக்குதல்களால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் பக்ரைன் உட்பட பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பக்ரைனின் சிட்ரா பகுதியில் ஈரான் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் 32 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அதில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களும் அடங்குவர் என பக்ரைன் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு அருகில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நிலவி வரும் ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை அபுதாபியிலும் இன்று காலை பல சத்தமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளதுடன் போர் தொடங்கியதிலிருந்து கேட்ட மிக அதிக சத்தம் இது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை பாதுகாப்பு வலயத்துக்குள் நுழைந்த ட்ரோன்களை தேசிய பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திய தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் முக்கியமான இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர்.
அதிக வெப்பநிலை, வெப்ப வெடிப்புகள், எரிச்சல் மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பொதுவான தோல் நோய்களை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குழந்தைகள் மென்மையான தோல் மற்றும் வெளிப்புற வெப்பத்திற்கு அடிக்கடி வெளிப்படுவதால் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக குழந்தைகளிடையே தோல் பிரச்சினைகள் மற்றும் நீரிழப்பு அதிகரிக்கும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் அதிக வெப்பம் குழந்தைகளுக்கிடையே நீரிழப்பு அபாயத்தை அதிகரிக்கிறது. இது மோசமான தூக்கம், சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரியான மேற்பார்வையின் கீழ் தண்ணீரில் விளையாடுவதன் மூலம் குழந்தைகளை குளிர்விக்க அனுமதிப்பது வெப்பமான காலநிலையில் உடல் வெப்பத்தை குறைக்க உதவும். இதற்கிடையில் பல பாடசாலைகள் தற்போது ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதால் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகளின் போது வெப்ப சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டுகளின் போது அதிகப்படியான வியர்வை, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உடல் உப்புகளை இழக்க வழிவகுக்கும். இது மூளை மற்றும் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை பாதிக்கலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு அமைப்பாளர்கள் குழந்தைகள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். வழக்கமான இடைவெளிகளை எடுப்பதோடு அதிக வெப்பத்திற்கு நீண்ட நேரம் வெளிப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிக வெப்பத்தில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெப்பமான நேரங்களில் குழந்தைகளை நேரடி சூரிய ஒளியிலிருந்து விலக்கி வைக்கவும், நீரேற்றமாக இருக்க நிறைய தண்ணீர் மற்றும் இயற்கை பானங்களை குடிக்க ஊக்குவிக்கவும் சுகாதார அதிகாரிகள் பெற்றோரை வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பது